மிஸ்கின் அவர்கள் சரணுக்கு பைக் வாங்கி தர போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. மேலும் அதற்கு ரீசன் இதுதான் அப்படிங்கிறத அவரே ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11ல ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றவர் தான் சரண் அவர்கள். அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல டைட்டில் அடிச்சு கிட்டத்தட்ட ரூ. 10,00,000 பரிசு தொகை கிடைச்சிருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு பரிசு தொகையை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்ப்போட இருக்கும். ஆனா, அவருக்கு மத்த ஒரு சிலர் நெறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் மிஸ்கின் அவர்கள். இந்த சீசன்ல மிஸ்கினுக்கும் சரி, சரணுக்கும் சரி நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு. இந்த சீசன் ஃபுல்லாவே சூப்பரா போயிருந்தாங்க. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா, சரண் மேல ஒரு தனி பாசமே வச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அத சமீபத்திய ஒரு இன்டர்வியூல சரண் ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு பையன். அவன் ஊர்ல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு பையன். அவன ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு மேடைக்கு வந்திருக்கான். அப்படிப்பட்ட பையன் கால்ல ஒரு செருப்பு கூட போட முடியாம கஷ்டப்பட்ட பையன் இந்த இடத்துல இருக்கும்போது, அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் கண்டிப்பா அவனுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அந்த இன்டர்வியூல சொன்னது மாரியே, இப்ப அவர் பார்த்தீங்கன்னா, சரணுக்கு பைக் வாங்கி குடுக்க போறாராமா. அண்ட் அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த இன்டர்வியூல சொன்னது தான். ஒரு காலுக்கு செருப்பு கூட போடக்கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள தாண்டி இன்னைக்கு சரண் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னா, முழுக்க முழுக்க அவனோட திறமை தான் காரணம். அப்படி இருக்கையில அந்த திறமைக்கு நான் ஏதாவது பரிசு தரணும்னு ஆசைப்பட்டுருக்கேன்னு சொல்லி, அந்த ஒரு பைக்க அவரு கூடிய சீக்கிரமே குடுக்க போறாராமா. அண்ட் கண்டிப்பா சரண் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா, அந்த சீசன் முழுக்க இவங்க 2 பேரும் ஒரு நல்ல காம்போவா இருந்திருக்காங்க. அவ்வளவு டைம் சரணுக்கு ஆதரவா இருக்கேன் அப்படின்னு மிஸ்கின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது சும்மா பேச்சுக்கு மட்டும் கிடையாது. கண்டிப்பா உனக்கு நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது போலவே, இப்ப பைக் வாங்கி தர போறாரு அப்படிங்கிறது பார்க்கும்போதும் சரி, இந்த விஷயங்கள கேட்கும்போதும் சரி, நமக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஒரு காம்போவ நீங்க சூப்பர் சிங்கர்ல என்ஜாய் பண்ணீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, வாரணாசி படம் குறித்து ராஜமௌழி அவர்கள் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, வாரணாசி படம் வரப்போற அடுத்த வருஷம் ஏப்ரல் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்பவே அதற்கான ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு படம். நீங்க எப்படி ஃபர்ஸ்ட்டு போஸ்டர பார்த்ததுக்கப்புறம், ஃபர்ஸ்ட்டு டீசர பார்த்ததுக்கப்புறம் ஒரு வியப்புக்கு போனீங்களோ, அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு வியப்பு இருக்கும். குறிப்பா டீசர்ல வந்ததெல்லாம் சும்மா எக்ஸைட்மென்ட்க்காகவா அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பா கிடையாது. டீசர்ல நான் காட்டுன அந்த ராமாயணம் ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்ல அந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரியாக இருக்கட்டும், கண்டிப்பா படத்திலேயும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ்க்கு அந்த மித்தாலஜிக்கல நான் எடுத்திருக்கேன். யாரோட மனசும் புண்படாத மாரியும், அதே நேரம் இந்த கதைக்கு ஏற்ற வகையிலயும் நான் நெறைய விஷயங்கள மாத்திருக்கேன். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த படம் உங்களோட நியூ வேர்ல்டுக்கு கூட்டி போகும் அப்படிங்கிற மாரி ராஜமௌழி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ராஜமௌழி படம் கண்டிப்பா நம்மள இன்னொரு வேர்ல்டுக்கு கூட்டி போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.